தனமா ஒரு 2 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணும். நிலா ஸ்கூலுக்கு போயிட்டாளா? ஸ்கூல்ல விட்டுட்டேன் சார். சரி சரி தானம்மா. நான் ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் தான் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்படி தேடிக்கிட்டு இருந்தப்போ நான் பார்த்த இடங்கள்ல இப்போ பார்த்த இடம் நல்ல இடம் மாதிரி பட்டுச்சு தானம்மா. அதனால தான் அந்த இடத்த நான் செலக்ட் பண்ணேன் தானம்மா. மற்றபடி நான் ஹோட்டல் ஆரம்பித்து தினமும் உங்களை தொந்தரவு பண்ணலாம் நான் சத்தியமாக நினைக்கல. சத்தியத்துக்கு சொல்கிறேன், இந்த ஹோட்டலால் உங்களுக்கு எந்த நெருக்கடியும் பிரச்சனையும் வராது தானம்மா. அதுக்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரேன். நேற்று நீங்கள் அவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் அந்த இடத்துல ஹோட்டல் ஆரம்பிக்கிறத நிப்பாட்டிடலாம், வேற இடம் பார்த்து போயிடலாம் தான் நான் சொன்னேன். ஆனால் டக்ளஸ் மாமா தான் முறையாக ஹோட்டல் ஆரம்பிக்கிறோன்னு இடம் பார்த்து அட்வான்ஸ் கொடுத்து இவ்வளோ வேலை ஆனதுக்கப்புறம் இடத்த மாற்றுறது சென்டிமெண்ட்டாக சரியாக இருக்காதுன்னு சொன்னார். ஐயோ, நம்மளை போட்டு கொடுத்துட்டான். அதோட இந்த இடமும் எனக்கு கம்மி அட்வான்ஸுக்கும் குறைஞ்ச வாடகைக்கும் கிடச்சிருக்கு. மற்ற இடத்துலலாம் இன்னும் செலவு பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னார். அதனால தான் ஆண்டவன் விட்ட வழின்னு ஹோட்டலை அங்கேயே ஆரம்பிக்கலான்னு முடிவெடுத்துட்டோம். ஆனால் மறுபடியும் நான் உங்களுக்கு வாக்கு தரேன், இந்த ஹோட்டலால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. என்ன நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். நான் வரேன் தானம்மா. அம்மா, நான் தான் உங்க மருமக தனத்தோட அம்மா. நல்லா இருக்கீங்களா? பார்த்து பல மாசம் ஆனதுனால எனக்கு சட்டுன்னு அடையாளம் தெரியல, என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ, நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. உங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கும். நடக்க கூடாததெல்லாம் நடந்துருச்சு. தனு உங்க பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் ஊர்ல நிறைய பேர்கிட்ட விசாரிப்பேன். என் பொண்ணு எப்படி இருக்கா, நல்லா இருக்காளான்னு எல்லாரையும் கேட்டு விசாரிப்பேன். மாப்பிள்ளை டிராவல் பிசினஸ் ஆரம்பிச்சு வாழ்க்கையில அடுத்த நிலைமைக்கு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, வாழ வேண்டிய சின்ன வயசுலயே புருஷனை பலி கொடுத்துட்டு இருக்கா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமாமா? சொல்லுங்கம்மா. என் பொண்ணு தனத்தோட வாழ்க்கை இப்படியே போயிடுமாமா? கடைசி வரைக்கும் அவ தனிமரமாவே வாழ்ந்து வாழ்க்கையை முடிச்சிருவாளா? சந்தோஷமா புருஷனோட வாழ வேண்டிய வயசுல இப்படி புருஷனை இழந்துட்டு நிக்கிறா. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எத்தனையோ பேர் விவாகரத்து ஆனவங்களோ இல்ல புருஷனை இழந்தவங்களோ இன்னொரு வாழ்க்கைய நல்லபடியா அமைச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி தனத்தோட வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடந்துராதாமா? எனக்கு புரியுதுமா. உங்க பையன் இறந்து இன்னும் 1 வருஷம் ஆகலதான். ஆனா என் மக வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறப்போ எனக்கு ஒவ்வொரு ராத்திரியும் தூக்கமே வராது. தானே உங்க மருமகளா இல்லாம உங்களுக்கு ஒரு மகளா இருந்திருந்தா நான் சொல்லக்கூடிய நியாயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. அவ வாழ வேண்டிய பொண்ணு
சின்ன வயசு, அவளுக்கும் எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும். இத நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நம்புறேன். என் மகளை நினைச்சு மனசு பாரமா இருக்கேன்னு கோவிலுக்கு வந்தேன். வந்த இடத்துல உங்களை பார்த்ததும் என் மனசுல இருக்க பாரத்துல உங்ககிட்ட சொல்லிட்டேன். நல்ல முடிவை எடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நான் வரேம்மா. நான் தான் ஃபோன் அட்டெண்ட் பண்ணலன்னு தெரியுதுல்ல, எதுக்கு இப்ப மறுபடியும் ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் சாரி சக்தி, தயவு செஞ்சு என் மேலே கோவப்படாதீங்க சக்தி. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. என்ன கேட்க சொல்றீங்க? நான் உங்ககிட்ட போட்டோ அனுப்புங்கன்னு தானே கேட்டேன். அதுக்கு எதுக்கு வேற யாரோ ஒருத்தங்களோட போட்டோ அனுப்பி அதுதான் நீங்க என்ன சொல்றீங்க? ஏமாத்தணும்னு முடிவு பண்ணி தானே நீங்க இதெல்லாம் பண்ணீங்க. அப்படி இருக்கும்போது நான் ஏங்க உங்ககிட்ட பேசணும்? சக்தி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன? நீங்கள் அன்னைக்கு உங்கள் ஃபோட்டோ எனக்கு ஒன்று அனுப்புனீங்களே, சத்தியம் பண்ணி சொல்லுங்க, அது உங்கள் ஃபோட்டோவா? அதை பார்க்குறப்போ நீங்கள் தான் அதுன்ற ஃபீலே வரல சக்தி. கண்டிப்பாக 100க்கு 100% சொல்கிறேன், அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீங்கள் கிடையாது. ஆமா, நான் கிடையாதுதான். ஏன் போட்டோக்கு பதிலா வேற ஒரு பொண்ணோட போட்டோ தான் அனுப்புனேன். நான் பண்ணது தப்புனா அப்போ நீங்கள் பண்ணது தப்பு இல்லையா சக்தி? இங்க பாருங்க, நான் ஒரு பொண்ணு. என்னால எடுத்த உடனே எல்லாம் யாரோ ஒருத்தரை நம்ப முடியாது. நீங்க போட்டோ கேட்டதும் ஈனு இழிச்சுக்கிட்டலாம் என்னால போட்டோலாம் அனுப்ப முடியாது. இப்படிதான் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கணும்னு சொல்லி இந்த சொசைட்டி எனக்கு கத்து கொடுத்திருக்கு. அதனால என் ஃப்ரெண்டோட போட்டோவை அவ பெர்மிஷனோட இதனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு என் மனசுக்கு தோணுனதுக்கு அப்புறம் தான் நான் அதை உங்களுக்கு சென்ட் பண்ணவே செஞ்சேன். ஆனா நீங்க பையன் தானே, நீங்க எதுக்கு போட்டோவை மாத்தி அனுப்பணும்? பையனா இருந்துட்டே நீங்க உங்க போட்டோவை மாத்தி அனுப்பியிருக்கீங்கன்னா அதுல இருந்தே தெரியலையா நீங்க என்ன ஏமாத்த ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு? ஐயோ சத்தியமா இல்லை சக்தி. நான் உங்களுக்கு விளையாட்டுக்காக தான் என்னோட ஃப்ரெண்டோட ஃபோட்டோ அனுப்பின சக்தி. அதுக்கப்புறம் நானே இது என் ஃபோட்டோ இல்லைன்னு சொல்லி என்னோட ஃபோட்டோ அனுப்பலான்னு தான் இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே எல்லாமே தப்பாக போயிடுச்சு சக்தி. தயவு செஞ்சு என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க சக்தி. உங்களை ஏமாத்துறோன்னு நான் இது வரைக்கும் ஒரு செகண்ட் கூட நினச்சதில்லை சக்தி. ஏங்க, நான் உங்களுக்கு உண்மையாக தாங்க இருந்திருக்கேன் சக்தி. ப்ளீஸ் சக்தி, புரிஞ்சுக்கோங்க. சே, அப்போ உங்க போட்டோவை எனக்கு அனுப்புங்க. அந்த ஒரே நிமிஷம் இருங்க, நான் அனுப்புறேன். ஒரே நிமிஷம். சக்தி, உங்களை சென்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. என் போட்டோ பார்த்துட்டீங்களா சக்தி? இல்லங்க, இன்னும் டவுன்லோட் ஆகல. டவுன்லோட் ஆனதும் நான் பார்த்துட்டு சொல்றேன். ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. சொர்ணாத்த பையனா? அரவிந்தா? சக்தி, ஹலோ, என் போட்டோ பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன். இதுதான் சக்தி நான். சரி, ஓகே. சரி, இப்போதைக்கு என்னால எதுவும் பேச முடியாது. நான் ஆபீஸ்க்கு வந்துட்டேன். நான் அப்புறம் பேசுறேன். ஹலோ சக்தி. சக்தி சக்தி, என்னாச்சு? ஃபோட்டோ பார்க்கலன்னு கோவப்பட்டாங்க. இப்போ ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறமும் எதுவும் சொல்லாமல் கட் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க?